Hello everyone, welcome to our channel. In the video la 11th standard NCERT Maths chapter 12 limits and derivatives la introduction வந்து நம்ம பார்க்க போறோம். So இது வரைக்கும் வந்து நம்ம limits அப்படின்ற இந்த டாபிக் வந்து நம்ம இது வரைக்கும் before classes ல வந்து நம்ம படிச்சது இல்ல. So limits அப்படின்றது வந்து ஒரு நியூ டாபிக். அப்படினா என்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So limit அப்படின்றது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? So limit x tends to 2. இது வந்து x tends to 2 ன்னு சொல்லலாம். x approaches to 2 அப்படினு சொல்லலாம். இல்லனா limit x tends to a இப்படின்னு எழுதணும்னா limit x approaches to a அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சிம்பிளாக வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ அப்படின்னா வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வந்து 2 இல்லை, 2 அப்ரோச் பண்ணி வருது. 2 கிட்ட இருக்கிற வேல்யூஸ், அதாவது இட் மேபி 1.99, 1.98, 1.998 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் ரைட் சைட் ஆஃப் 2ல வந்து என்னென்னலாம் வரும்? கிரேட்டர் வேல்யூஸ்லாம் வரும். 2.01, 2.001, 2.002. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து வரும். அது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி இதை வந்து ரீட் பண்ணுவோம் அப்படின்னா limit of a function as x tends to a is equal to l அப்படின்னு வந்து நம்ம இதை ரீட் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா limit of a function as x tends to 2 is equal to x plus 4 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து காமன் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போது இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்றது, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட்டில் இருக்கிறது எல்லாமே லெஸ்ஸர் வேல்யூஸாக வந்து இருக்கும். அதாவது 2ஓட வந்து லெஸ்ஸர் வேல்யூஸாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதாவது பிஃபோர் வேல்யூஸாக வந்து இருக்கும். ரொம்ப வந்து வேரி ஆகாது வேல்யூஸ். ஆனால் 2 கிட்ட இருக்கிற வேல்யூஸ், அதாவது நம்ம இப்போ பார்த்த மாதிரி 1.99, 1.98, 1.999 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டும் வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து இதே தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்னது? ஏ மைனஸ்னால் நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு பார்த்தோன்னா அதை வந்து எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது என்னென்னா இது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் இது வந்து என்னது நியரர் வேல்யூஸாக வந்து இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஆஃப் ஏல வந்து இருக்கும். இப்போ இங்கே 2 போட்டிருக்கோமா, அப்போ இதுக்கு வந்து என்ன போடுவோம்னா இங்கே ஏ போடுறோம். இது வந்து லெஃப்ட் பக்கம், இந்த பக்கம் வந்து இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படி ஏ மைனஸ் அப்படின்னு போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் நியரர் வேல்யூஸ் ஆஃப் ஏ என்னென்னலாம் இருக்கோ அது வந்து திஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது என்னது? இது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் நியரர் டு லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் வேல்யூ இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் ஏ அப்படின்னு வந்து அர்த்தம். திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எஃப் அட் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது லிமிட் x tends to a plus f of x அப்படின்னா expected value of f at x is equal to a and இது வந்து என்னது? nearer to the function values nearer to x. ஆனால் வந்து என்னது? right of a. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே a இங்கே இருக்குன்னா இங்கே right hand limit. இங்கே எல்லாமே வந்து என்னது? இப்போ இது வந்து 2ஆக இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? 2.01, 2.02 இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே வரும். ஸோ அப்போது நியரர் வேல்யூ ஆஃப் 2 அதெல்லாமே வந்து வரும். ஆனால் வந்து இங்கே என்ன வரும்? கிரேட்டர் வேல்யூஸ், அதாவது 2ஓட அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து வரும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் ஏ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் right hand limit of f of x at a. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்?
காமன் வேல்யூ அந்த வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு வந்து சேமாக வந்து கிடைக்குது, ஆன்சர் வந்து சேமாக கிடைக்குது. அப்போ என்ன சொல்லலாம், தட் வில் பி த காமன் வேல்யூ as the limit f of x at x is equal to a வந்து சேமாக இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இதை வந்து நான் இது ரெண்டுத்தையும் எப்படி எழுதலாம், லிமிட் x tends to a f of x அப்படின்னு வந்து நான் எழுதலாம். எப்போ எழுதலாம், if the right hand limit and left hand limit coincide. நம்மளுக்கு கோயின்சைட் ஆச்சுன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் வேல்யூ வந்து இருக்கும்ல, அந்த காமன் வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தி காமன் வேல்யூ, we call that common value as the limit of f of x at x is equal to a. அண்ட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லிமிட் x tends to 5 x + 10 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான டேபிள் வேல்யூஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ x அண்ட் f of xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இப்போ நான் வந்து 4.9 இருக்குது அப்படின்னா எனக்கு f of x வந்து என்னது x + 10. அப்போது 4.9னா 4.9 + 10 14.9 வரும். அடுத்தது 4.95 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 14.95 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 4.99 அப்படின்னு எடுத்துக்கும் போது 14.99 வந்து வரும். அடுத்தது 5.01 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 15.01 அப்படின்னு வந்து வரும். அண்ட் 5.001 அப்படின்னா 15.001 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வந்து வரும். அண்ட் இங்கே வந்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்தா நியரர் டு 15 தான் எல்லாமே. இங்கே வந்து 14.99னாலும் 15 தான், 14.95னாலும் 15, 14.9னாலும் 15, 15.01னாலும் 15 தான். எல்லாமே வந்து ரொம்ப நியரர் வேல்யூ டு 15. பட் ஆனால் வந்து there is no major change in the values வந்து நம்ம இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், இங்கே நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்றது வந்து என்னது, இது வந்து என்னது, இந்த பார்ட் ஃபுல்லுமே. ஸோ லிமிட் x tends to 5 minus f of x அப்படின்றதுல வந்து x + 10 வந்து வந்துடும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே இங்கே வர்றது எல்லாமே இங்கே நம்ம எழுதலை, நம்ம இந்த 2-3 பாக்ஸு. ஸோ இங்கே வந்து என்னது 5.01, இதெல்லாம் என்னது லிமிட் x tends to 5 + x + 10 அப்படின்னு வந்து வரும். இது ஃபுல்லாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவோம், இது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. அதாவது காமன் வேல்யூ வந்து ரொம்ப காமன் வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ வந்து லிமிட் ஆஃப் f of x at x is equal to a எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து f of x is equal to 1 for x values less than or equal to 0 and 2 x values greater than or equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்னது, இப்போ இதை வந்து நம்ம x values less than or equal to 0க்கு வந்து 1 வரும் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் f of x வந்து என்னவா இருக்குது, f of x and limit x tends to 0 minus left hand limit. ஏன்னா less than or equal to 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே 0 இருக்குது அப்படின்னா less than or equal to 0னா இந்த பக்கம் வரும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு நம்ம சொல்லுவோம் பிஃபோர் வேல்யூஸ் ஆஃப் 0க்கு எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்ன வரும், f of x will be equal to 1 அப்படின்னு வந்து அர்த்தம். சிமிலர்லி இதே வந்து அடுத்தது இது x வேல்யூ கிரேட்டர் தேன் 0. அப்போது லிமிட் x tends to 0 plus f of x is equal to 2
அப்போ இது வந்து என்னது, திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் வேல்யூஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து எக்ஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0க்கு இது வரும். இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டாக வந்து வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த பக்கம் வருது. அப்போ RHL ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட்டா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கோயின்சைட் ஆகலை, சேம் வேல்யூ இல்லை, மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1.99க்கும் 1க்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. 1.9க்கும் 2க்கும் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது 0.01% தான் வந்து நம்மளுக்கு கேப் வந்து இருக்கும். ஆனால் இங்கே 1க்கும் 1.9க்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் மேஜர் டிஃப்ரென்ஸ். அது ரெண்டுத்துக்குமே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் வந்து வேல்யூஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, லிமிட் ஆஃப் f of x as x tends to 0 does not exist அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். does not exist. ஏன்னா ஈவன் தோ ஃபங்க்ஷன் வந்து 0ல் டிஃபைன்டாக இருந்தாலுமே இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போனா லிமிட் ஆஃப் f of x at x tends to 0 does not exist அப்படின்னு தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு மோரலஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, லிமிட்னா என்ன, ஜென்ரலாக ஒரு டெஃபினிஷன் மாதிரி அப்படின்னா, லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அட் அ பாயிண்ட் இஸ் த காமன் வேல்யூ ஆஃப் லெஃப்ட் அண்ட் right hand limits if they coincide. ஸோ இதான் வந்து நம்ம லிமிட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டெஃபினிஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது, ரேஷ்னல் ஃபங்க்ஷன், அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா f of x is equal to, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்ல x + 10 இருக்கட்டும், x + 5, இதெல்லாம் வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பாலினாமியல் அப்படின்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ f of x is equal to x³ + 2x² + 3x, இதெல்லாம் வந்து என்னது, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். ரேஷ்னல் ஃபங்க்ஷன்னா p/q ஃபார்மில் வருது. ஸோ f of x is equal to x² + 3x + 5/x + 1. அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of x is equal to tan x/x, இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ இந்த லிமிட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இப்போது அப்படியே வந்து நம்ம இந்த x tends to அப்படின்னு வர இடத்துல நம்ம வந்து அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இப்போது ஒன்றுத்தில் வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கிடச்சிரும். இன்னொன்றுத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்து வரும். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போது 3/0 வரலாம். ஸோ அப்போனா வந்து 0/0 வந்து வரலாம், 0/0 வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அன்டிஃபைன்டு ஃபார்ம், அன்டிஃபைன்டு டேர்ம்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வரும்போது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எழுதணும். என்ன பண்ணணும், சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு அதுக்கப்புறமா எதனா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி
எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை ரைட் ஹேண்ட் லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஏன்னா 0/0 வரக்கூடாது, 3/0, அதாவது 0 வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஃபார்மேட் வராமல் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது சிம்பிளிஃபைட் ஃபார்மாக ஐடென்டிட்டிஸ் எதனா யூஸ் பண்ணி மாற்றி அதுக்கப்புறமா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிமிட் ஆஃப் சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னது சம் ஆஃப் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லிமிட் ஆஃப் sum of two functions f of x plus g of x will be equal to sum of the limits of the functions, அதாவது limit x tends to a f of x plus limit x tends to a g of x. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது லிமிட்ஸ் ஆஃப் difference of two functions f of x minus g of x will be is equal to the difference of the limits of the functions. Difference of the limits of the function அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் தனித்தனியாக பிரித்து வந்து எழுதுகிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் வரும், அதாவது ப்ராடக்ட். ஸோ லிமிட் ஆஃப் ப்ராடக்ட் of the functions of two functions is the product of the limit of the functions, அதாவது f of x into g of x வந்துச்சு அப்படின்னா so limit x tends to a f of x into limit x tends to a g of x வந்து வரும். அண்ட் லிமிட் ஆஃப் கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா இஸ் த கோஷன்ட் ஆஃப் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ நான் ஜீரோ வேல்யூ. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f of x by g of x will be equal to limit x tends to a f of x by limit x tends to a g of x, and g of x value வந்து it should not be equal to 0. அது வந்து நான் ஜீரோ வேல்யூவாக தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே புக்கில் வந்து நம்மளுக்கு தேரம் 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, தேரம் 1, 2, 3 and 5 இந்த மாதிரி தேரம்ஸில் இருந்து நம்ம ஃபார்முலாஸ்லாம் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். So limit x tends to a x to the power n minus a to the power n by x minus a will be n into a to the power n minus 1. So next limit x tends to 0 sin x by x will be equal to 1. sin இங்கே x value வந்து சேமாக இருக்கும் போது it will be 1. and அதே மாதிரி third one and limit x tends to 0 1 minus cos x by x வந்து it will be equal to 0. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து தேரமில் வந்து கொடுத்துருக்காங்க. தேரம் 5ல் வந்து நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் நம்ம when solving the sums. ஸோ அதே மாதிரி fourth one limit x tends to 0 tan x by x is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதோட வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.